சிங்கம் மற்றும் அதன் மகன், சரித்திரம் மற்றும் படைப்பாற்றல். ஒரு காலத்தில் ஒரு பரபரப்பான காட்டின் மையத்தில் ஒரு பிரபலமான சிங்கம் வசித்தது. அது மிகவும் வீரராகவும் ஆட்சிக்கான அறிவும் கொண்டிருந்தது. அந்த சிங்கத்தின் பெயர் சிங்கராஜா என்று அழைக்கப்படுகிறான். அவன் தனக்கான ராஜ்யத்தை அதிகரிக்க காட்டின் எல்லா பிராணிகளையும் நீதிமிகு முறையில் ஆட்கொண்டான். அவன் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் அந்த ராஜ்யத்தை அடுத்த தலைமுறைக்கும் திறம்பட வழிகாட்டுவதாக இருந்தது. சிங்கராஜாவின் ஒரே மகன் சிங்கபாலன் என்று பெயரிடப்பட்டவன் பிறந்தபோது தொடர வேண்டும் என்ற வழிகாட்டுதலுக்கு உட்பட்டவன். அவன் மிகவும் அறிவு சிந்தையாகவும் வீரமிக்கவோ ஆவான். ஆனால் சிங்கபாலனுக்கு தந்தையின் ஆட்சியை நடத்துவது பற்றி அவன் சில சந்தேகங்களை கொண்டிருந்தான். 1ஆம் ஆட்சிக்கு பழகுதல். சிங்கராஜா மகனை சிங்கபாலனை படிப்படியாக ஆட்சியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தீர்மானித்தான். அவன் கூறியது, நான் ஒருவன் வாழ்ந்தால் இது மட்டுமே வாழ்க்கை. ஆனால் நீ வாழ்வது அல்ல, நீ என்பவன் சிங்கம். ஒரே நாளும் நினைத்தால் சிங்கங்களை நீங்கள் வழிகாட்டி நடத்துவீர்கள். இதன் பிறகு சிங்கராஜா தனது மகனை மலைக்கு அழைத்துச் சென்று ஒரு முக்கியமான பாடம் கற்றுத்தந்தான். சிங்கன் அழித்தால் அது நீதிமானாகவும் அற்றிடத்துடன் பெருமையும் பெறுகிறது என்று சொல்லி அவன் மகனுக்கு காட்டிய குணங்கள் அனைத்தையும் பற்றி அறிவுரைகள் கொடுத்தான். 2ஆம் ராஜ்யத்தை படைத்தல். சிங்கபாலன் தனது தந்தையின் கீழ் ஆட்சியை தொடங்கினான். அவர் தொடர்ந்து தன் அப்பாவின் ஆலோசனைகளை பின்பற்றும் போது அவன் எண்ணம் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டான். அவன் சிங்கராஜாவின் ஆலோசனைகளை நன்கு பின்பற்றினாலும் அவன் எப்போதும் ஒரு கேள்வி இருந்தது. எப்படி நான் மக்களின் நலனில் மெருகேற்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும்? அந்த வழியில் சிங்கபாலன் மிகவும் ஆழ்ந்த கருதுகோள்களில் ஈடுபட்டான். அவன் ஒரு பெரிய பலகையை அமைத்து அனைத்து காட்டின் பிராணிகளையும் கூட்டினான். அவன் அவர்களுக்கு என்ன செய்தால் மிகவும் சிறந்ததை உருவாக்க முடியும் என்று கேட்டான். அந்த பிராணிகள் பல மாதங்களில் குழப்பங்களுடன் சிங்கபாலனுக்கு சொன்னனர், நாம் உன்னுடன் நன்றாக இருப்போம். நாங்கள் உன்னுடன் துணை புரிந்தாலும் எங்கள் வாழ்வியல் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த விரும்புகிறோம். அந்த நேரத்தில் சிங்கபாலன் சிங்கராஜாவிடம் சென்று அவனை கேட்டான், எப்படி இப்போது இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா? சிங்கராஜா தனது மகனை வெகு நேரம் பார்த்து, நீங்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எனது வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடத்தை கூறுகிறேன். எல்லாம் சரியாக வரும்போது நீரின் ஓட்டத்தைப் போல உலகம் நடக்க வேண்டும். ஆனால் அது கலைப்படையாக கிடைக்காது. 3ஆம் புதிய யுகம் சிங்கபாலன் தந்தையின் அறிவுரையை மனதில் வைத்து தனது ஆட்சியை புதிய முறையில் மாற்றினான். அவன் காட்டின் எல்லா பிராணிகளையும் சமமான அங்கீகாரம் கொடுத்து அனைவருக்கும் சுதந்திரம் வழங்கினான். இப்போது அந்த காட்டில் ஆட்சிக்கு மாற்றியமைப்புகள் வந்தன. சிங்கபாலன் மக்களுக்கு இளம்பெரிய படைப்பாற்றல்களை உருவாக்கும் புதிய வழிகள் கற்றுத்தந்தான். அவன் காட்டில் பொருளாதாரம், கல்வி, சமூக நலன் மற்றும் சுதந்திரம் பற்றிய புதிய கொள்கைகளை அறிமுகப்படுத்தினான். அவன் சிங்கராஜாவின் பயிற்சியை மேலும் செழிக்க வைத்து மக்கள் மனதில் நிலையான பரிசு பொறுப்பு தோன்றிக் கொண்டது. 4வது கலை மற்றும் படைப்புத்திறன். ஒரு நாளில் சிங்கபாலன் அதன் மகனுடன் அவனை பார்த்து, நீ எதை தவிர்க்கின்றாயா என்று கேட்டான். உங்கள் வழி நீங்கள் உலகம் அமைக்கும் போது நீங்கள் சாதனைகளை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, மனதில் படைப்பு கூற்றை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த நாள் சிங்கபாலன் தனது மகனை ஒரு கலை நிகழ்ச்சியில் அழைத்தான். அதில் அவன் காட்டின் பிராணிகளுக்கு கலைப்பாடல்களையும் கதைப்பாடல்களையும் அறிவித்தான். அவன் காட்டின் எல்லா பிராணிகளையும் கலந்து கொண்ட ஒரு அழகான நிகழ்ச்சி ஏற்படுத்தினான். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வணிகமும் கலைத்திலும் இணைந்தன. 5வது திரும்பி பார்ப்பது. சிங்கபாலன் அப்பா சிங்கராஜாவின் படித்த நிலைகளின் முன்னேற்றத்தை பாராட்டிக் கொண்டான். அவன் கண்டுபிடித்தார், அவன் உண்டாக்கிய ஆட்சியிலுள்ள மகிழ்ச்சி மிக பெரியதாக இருந்தது. ஆபத்துகளையும் பிரச்சினைகளையும் கடந்து அவன் தந்தையின் கற்றுக் கொடுத்த அறிவுடன் சரியான வழிகாட்டு வழிகளுக்கு செல்லும் போது காட்டும் மாற்றம் நிலையாக இருந்தது. நிறுவனத்தை பிடித்து புத்தகங்களை படித்து மக்களுக்கு வழிகாட்டும் சிங்கபாலன் இப்போது தனது ஆட்சியை தொடர்ந்து அப்பா காட்டிய வழியில் செல்வாக்கை மேம்படுத்துகிறான்.